வெயில் காலம்ல வந்துச்சு அப்படின்னா நம்மளோட ஸ்கின்ல நிறைய இரிட்டேஷன் வரும். முக்கியமா நம்ம ஸ்கின்ல நிறைய அரிக்கிறது போல ஃபீல் இருக்கும் இல்லையா? சோ அதனால அப்படி அரைச்சிட்டே இருந்தோம் அப்படின்னா அது நிறைய காயமாக கூட சான்சஸ் இருக்கு. சோ அதெல்லாம் வராம தவிர்க்கணும் அப்படின்னா இது போல ஹோம்மேடா சில கிரீம்ஸ் போலவோ இது போல பேக் போலவோ போடும் போது நம்ம இது போல பிரச்சனைகள் தவிர்க்கலாம். வாங்க நம்ம இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு பாக்கலாமா? இப்ப நம்ம இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு பாக்கலாமா? இது போல குப்பைமேனி இலையை எடுத்துட்டு வந்து செடியோட எடுத்து வேரோட எடுத்துட்டு வந்துக்கலாம். சொன்னா வேர் தேவைப்படாது. நமக்கு இப்போதைக்கு தேவை இருக்கிற இலை தான். இதுல பசுமையா இருக்கிற இலையை மட்டும் எடுத்துக்கணும். இதுல இந்த பூக்களும் இருக்கு இல்லைங்களா, இதையும் கூடவே சேர்த்து போட்டுக்கலாம், அது ஒண்ணும் பிரச்சனை இல்லை. சோ இப்ப இது எல்லாத்தையுமே நல்லா எடுத்துக்கணும். பாருங்க, இது நல்லா எடுத்துட்டு இதை நான் இப்ப நம்ம இந்த அம்மி இருந்தா அம்மியில அரைச்சுக்கோங்க. இப்ப இல்லாத மிக்சில கூட அரைச்சிக்கலாம், ஒரு விஷயம் இல்லை. இப்ப நமக்கு எந்த அளவு தேவை, இது ஒரு வாரத்துக்கு கூடவும் அரைச்சு வச்சுக்கலாம். இது நம்ம நல்லா எடுத்துட்டு இந்த இலைகள் எல்லாத்தையுமே இந்த இலையை மட்டும் போட்டுக்கோங்க. இந்த இருக்கிற இந்த இதெல்லாம் கொடியெல்லாம் வேண்டாம். அதுக்கு அடுத்ததான் சின்ன சின்னதா இருக்கிற கொழுந்தான வேப்பலை இத போட்டுட்டு நல்லா அரைச்சு எடுத்துக்கணும். நீங்க இந்த ஒரு வாரத்துக்கு தேவையானதை மட்டும் இந்த அளவு போட்டுக்கோங்க. இப்ப இதை இந்த அளவு எடுத்து வச்சுட்டு அது கூட கொஞ்சோண்டு இந்த விரலி மஞ்சள் இருக்கு இல்லைங்களா, விரலி மஞ்சள் அல்லது சாமிகளுக்கு வச்சு படைப்போம் இல்லையா, அந்த மஞ்சள் பொடி பண்ணி இருக்கணும். கடைகள்ல கிடைக்கிற மஞ்சள் கிடையாது இது. சோ இதுல இருந்து எந்த அளவு எடுத்துக்கணும் இன்னும் கூட போட்டுக்கலாம். இதெல்லாம் கொஞ்சம் கையில எல்லாம் ஒட்டும். நான் அதை அரைச்சிட்டு வந்தேன், கையில எல்லாம் ஒட்டிடுச்சு. ஸோ அதுக்கு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா உப்பு, கல் உப்பு தான் எடுக்கணும். கல்வுப்பு தான் நல்ல ஒரு ஆன்டிபயோட்டிக். நமக்கு ஸ்கின்ல இருக்கிற இரிட்டேஷன், ஸ்கின் ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் பண்ணக்கூடியது. வேர்வையினால வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் சால்வ் பண்றதுக்கு இப்போல கல்வுப்பு தான் போடணும். இன்னும் கொஞ்சம் கூட போட்டுக்கலாம். இந்த கடைகள்ல கிடைக்கிற அந்த அயோடைஸ்டு சால்ட் போடக்கூடாது. சோ இப்ப இவ்வளவுதான், இதை எடுத்து வந்தாச்சு. இதை நல்லா நைஸா கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு வந்துடணும். இதை அரைச்சிட்டு வந்து பாக்கலாமா? இப்ப நான் அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன். பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் தண்ணியாவே இருக்கு. நான் கொஞ்சம் பெரிய ஜார்ல போட்டுட்டேன். சோ நீங்க சின்ன ஜார்ல கூட போட்டு அரைச்சுன்னா கொஞ்சம் திக்கா இருக்கும். நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சதுனால கொஞ்சம் தண்ணி ஆயிடுச்சு. சோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதுக்கு இப்படி கூட இருக்கலாம். கொஞ்ச நாள் நான் அப்படியே வச்சிருந்தோம்னா அப்படியே கட்டி ஆயிடும். சோ நான் இப்ப இதுல இதை டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இந்த பாத்திரத்துல மாத்தியாச்சு. இது கூட கொஞ்சம் திக்காகிறதுக்கு வேணா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, கொஞ்சோண்டு அரிசி மாவுலாம் போட வேண்டாம், கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி, இன்னும் கொஞ்சம் போல இந்த இலைகளே போட்டு அரைச்சோம்னா கொஞ்சம் திக்காயிடும். இல்ல இப்படியே வச்சு கூட பயன்படுத்தலாம். இதெல்லாம் கொஞ்சம் ஸ்கின்ல அப்ளை பண்ணும்போது கொஞ்சம் ட்ரை ஆக டைம் ஆகும். கொஞ்சம் இது கொஞ்சம் தண்ணியா இருந்தது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் திக்னஸ் ஆக்கணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் இதே அளவு பொடிக்கும். இப்ப குப்பைமணி இலைகளையும் வேப்பிலையும் போட்டு மஞ்சள் பொடி உப்பு எல்லாத்தையுமே போட்டு கொஞ்சம் அரைச்சி வச்சுட்டோம் அப்படின்னா கொஞ்சம் திக்னஸ் ஆயிடும். இதை ஒரு 1 வீக் வரைக்கும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு நம்ம அதை யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் என்னுடைய எஃபெக்ட் குறைஞ்சிரும். சோ இப்ப நம்ம அதை எப்படி யூஸ் பண்ண சொல்லிட்டு பாக்கலாமா? நம்மளுடைய இப்ப இந்த சிம்பிளான ஹோம்மேட் ஸ்கின் இஷ்யூஸை சால்வ் பண்ற ஒரு பேக்குன்னு சொல்லலாம், ஒரு க்ரீம் சொல்லலாம். இப்ப இதுக்கு இந்த க்ரீம் ப்ரிப்பேர் பண்றதுக்கு ஒரு பின்னணி இருக்கு. என்ன அப்படின்னாக்கா, இப்ப வெயில் காலம்லாம் வந்துச்சு அப்படின்னா சம்மர் ஹாலிடேஸ் வரும் இல்லைங்களா, இப்ப நம்ம எல்லாருமே வீட்டுல இருப்போம். இப்ப அது போல டைம்ல இப்ப நம்ம வெளியில இருக்கும் போது ஸ்கின் டைப் ஒரு போல இருக்கும், வீட்டுல இருக்கும் போது நம்ம அந்த ஸ்கின் வேற போலவே இருக்கும். எப்படின்னு கேட்டீங்கன்னா, வெயில் இருக்கிறதுனால ஸ்கின் இஷ்யூஸ் நிறைய வரும். வெயில் காலம்னால நிறைய ஸ்கின் இஷ்யூஸ் வரும். ஸோ இதை சால்வ் பண்றதுக்கு நம்ம நிறைய பவுடர் போடுவோம். வெயில் காலம் எஸ்பெஷலா சில வேர்க்கூர் பவுடர்லாம் வரும் இல்லையா, வேர்க்கூர் மட்டும் இல்லை, வெயில்னால நிறைய ஸ்கின்ல சின்ன சின்ன காயங்கள் வரும். ஸோ இப்போ அந்த காயங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா, அரைக்குதுன்னு சொல்லிட்டு அதை சொரிஞ்சோம் அப்படின்னா அது என்ன பண்ணணும்னா அப்படியே காயமாயிடும், அப்படியே அந்த இடமே கலர் சேஞ்ச் ஆயிடும். ஸோ இப்போ அதனால நம்ம இதை சாதாரணமா அதை
இன்னர் பார்ட்ல இருந்துச்சு அப்படின்னா அது நமக்கு தெரியாது, அது ஒரு இஷ்யூ இல்லை. இதே வந்து ஒரு நமக்கு இந்த பாக்குற இடத்துலயோ இல்ல இங்கேயோ இடத்துல நமக்கு அதுக்குள்ள ஒரு காயம் ஆயிடுச்சு அப்படின்னா அதை பாக்குறவங்க நம்மள்ட்ட கேட்பாங்க என்ன எப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க இல்லையா. சோ அது போல பிரச்சனை எல்லாம் வராம இருக்கணும் அப்படின்னா வெயில் காலம் வந்துச்சு அப்படின்னாலே இது போல சிம்பிள் பேக்லாம் ட்ரை பண்ணணும். நம்ம இது வந்து நம்ம பேக்குன்னு சொல்றதை விடவே நம்ம இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம அதை சாதாரணமா குளிக்கும் போது கூட தேய்ச்சி குளிச்சுட்டு வருவாங்க. இப்ப அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட அந்த காலத்து மக்கள் இயற்கையாவே இதெல்லாமே அவங்களுடைய இந்த குளிக்கும் போது யூஸ் பண்ணாங்க. இப்பதான் இந்த சோப்பு இதெல்லாம் பயன்படுத்துறோம். அதே போல முக்கியமா இந்த ஸ்கின்ல வெயில் காலத்துல ஏற்படுற இஷ்யூஸ் அதிகமா இருக்கும்போது நம்ம இந்த கடைகள்ல கிடைக்கிற சோப்ஸ் யூஸ் பண்றதை விட்டுட்டு நம்ம இதை ஹோம்மேடா சோப் ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணலாம். நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம் நம்ம எப்படி ஹோம்மேட் சோப் எப்படி ப்ரிப்பேர் பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த ஹோம்மேடா நம்ம அதை ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணும்போது ஸ்கின் இஷ்யூஸ் எல்லாம் சீக்கிரமா சால்வ் ஆகும். அதே போல ஸ்கின்ல எந்த இஷ்யூஸும் வராம ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். இப்ப நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இப்போ ஒரு இஷ்யூஸ் அப்படிங்கிறது ஸ்கின்னுக்கு வெளில இருந்துச்சு அப்படின்னா அது வெயில் படப்பட காஞ்சிடும். இதே வந்து ஒரு நம்மளோட இந்த இன்னர் பார்ட்ஸ்ல உள்ளுக்குள்ள எங்கேயாவது நமக்கு எங்கேயாவது நமக்கு ஏதாவது வந்துச்சு அப்படின்னா அது நம்ம அதை க்ளோஸா இருக்கிறதுனால சீக்கிரமா அதை சால்வ் பண்ண முடியாது. அது போல சுச்சுவேஷன்ல நம்ம இது போல ஸ்கின்ல நம்ம அதை குளிக்கும் போது நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நல்ல ஒரு எஃபெக்டிவான ஒரு ஸ்கின் கிரீம் போல நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஸ்கின் இஷ்யூஸ் எல்லாமே நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான் நம்ம இது போல இதெல்லாம் பயன்படுத்துறோம். ஸோ இப்போ அந்த விதத்துல நம்ம இது போல இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு நம்ம இது போல தனியா யூஸ் பண்ண முடியாது அப்படின்னா ஏதாவது ஒரு சோப் பேஸ் நல்ல சோப் பேஸ் வாங்கி வச்சுட்டு இது போல குப்பைமேனி இலைகளையோ இல்ல வேப்பிலை இலைகளையோ நம்ம போட்டு ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணும்போது நம்ம ஸ்கின்ல நல்லாவே ஸ்கின் இஷ்யூஸ் வராம பாத்துக்கலாம். வந்தாலும் அதை சீக்கிரமா சால்வ் பண்ணிடலாம். சரியா? இப்ப நம்மளோட நம்ம ஒரு பேக் போல ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, இது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இது கூடவே கொஞ்சோண்டு கடலை மாவு, கொஞ்சோண்டு அரிசி மாவு, கொஞ்சோண்டு ஆலோவேரா ஜெல், ஆலோவேரா அப்படிங்கிறது ஒரிஜினலா ரொம்பவே நல்லது, இதெல்லாமே கலந்துட்டு நம்ம இதை குளிக்க போறதுக்கு முன்னாடி ஸ்கின்ல அப்ளை பண்ணிட்டு ஒரு 15 நிமிஷமோ ஒரு அரை மணி நேரமோ வச்சுட்டு குளிச்சோம் அப்படின்னாலே நம்மளுடைய ஸ்கின்ல இருக்கிற எல்லா பிரச்சனையுமே சால்வ் ஆகும். ஒரு நாள் முழுக்கவே ஸ்கின் நல்ல ஒரு புத்துணர்ச்சியா இருக்கு போல ஒரு ஃபீல் ஆகும். ஸோ அதனால நம்ம இது போல சின்ன சின்ன விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணும்போது நம்ம ஸ்கின்ல எந்த இஷ்யூஸுமே இருக்காது. இது போல அதுவும் நமக்கு ஹோம்மேடா இருந்தது அப்படின்னா நமக்கு ஒரு திருப்தி இருக்கும், நம்ம நல்ல பொருட்களை பயன்படுத்துறோம் சொல்லிட்டு ஒரு திருப்தி இருக்கும். நம்ம அந்த கடைகள்ல வாங்கும் போது அது எந்த அளவுக்கு குவாலிட்டியா இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியாது இல்லையா. ஸோ அதனால ஹோம்மேடா ப்ரிப்பேர் பண்ற பொருட்கள் நம்ம எந்த அளவுக்கு உபயோகப்படுத்துறோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய ஸ்கின்னுக்கு ரொம்பவே நல்லது. ஸோ இப்போ நம்ம இதை எப்படி யூஸ் பண்ண பார்த்தோம் அப்படின்னாக்கா இதுக்கு நமக்கு எங்கெல்லாம் ஸ்கின்ல ப்ராப்ளம் இருக்கோ அதை நம்ம குளிக்கும் போது தேய்ச்சி வச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் வச்சுட்டு குளிச்சுட்டு வந்தா போதும். அப்படி இல்லையா நம்ம என்ன பண்ணணும், நைட் தூங்குறதுக்கு முன்னாடி நல்லா ஸ்கின் நல்லா வாஷ் பண்ணிட்டு நல்லா அதை ட்ரை ஆக்கிட்டு நல்லா தொடச்சி எடுத்துட்டு அந்த இடத்துல தண்ணி இல்லாம தொடச்சி எடுத்துட்டு அங்க இதை கொஞ்சம் திக்கா அப்ளை பண்ணுங்க. திக்கானா நான் சொன்ன போல கொஞ்சம் தண்ணி ஆயிடுச்சு. இப்ப நம்ம அதை கொஞ்சம் திக் கிளியரா கொஞ்சம் கட்டியா கொஞ்சம் இந்த இடத்துல வந்து இப்ப ஸ்கின்ல அப்ளை பண்றோம். இதுதான் நம்மள ஸ்கின்ல காயம் இருக்கு இல்ல ஏதோ ஒரு இரிட்டேஷன் போல இருக்கு அப்படின்னா அதெல்லாம் பிளாக் மார்க் இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல இது போல அப்ளை பண்ணுங்க. இது போல அப்ளை பண்ணிட்டு இதை நம்ம அப்படியே விட்டுடணும். ஸோ இதை அப்படியே அப்ளை பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அது நல்லா அப்படியே நைட் முழுக்க விட்டுருங்க. ஸோ நல்லாவே காஞ்சிரும். இந்த மறுநாள் மார்னிங் வாஷ் பண்ணுங்க. இதை இப்படிதான் பயன்படுத்தணும். இப்ப இந்த நம்ம இப்ப தயாரிச்சு வச்சிருக்கிற இந்த ஹோம்மேட் ஸ்கின் பராமரிப்பு கிரீமை நம்ம இப்படிதான் பயன்படுத்தணும். ஸோ இப்ப இதே போல திக்கா அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணிட்டு கொஞ்சம் திக்கா இது கொஞ்சம் நம்ம தண்ணியை சொல்லிட்டோம், நீங்க திக்கா அரைச்சி வச்சுக்கோங்க. இதை நான் இது போல திக்கா அப்ளை பண்ணிட்டு ஒரு 1 வீக்குக்கு அப்ளை பண்ணுங்க. நம்ம ஸ்கின்ல இருக்கிற எல்லா இஷ்யூஸுமே சால்வ் ஆயிடும். இதை நம்ம தொடர்ந்து பண்ணணும். ஒரு நாள் பண்றது ஒரு நாள் விடுறது எல்லாம் பண்ணா எஃபெக்டிவே இருக்காது. ஸோ நம்ம தொடர்ந்து பண்ணும்போது ஸ்கின்ல இருக்கிற எல்லா இஷ்யூஸுமே சால்வ் ஆகும். உங்களுக்கு இதை நீங்க நினைச்சீங்க அப்படின்னா எனக்கு இந்த ஸ்கின் இஷ்யூஸும் வரக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா இதை ஒரு நாள் இல்ல வாரத்துல ஒரு நாள் நம்ம இதை ப்ரிப்பேர் பண்ணி உடம்புக்கு நான் தேய்ச்சி வச்சுட்டு அன்னைக்கு மட்டும் சோப் போடாம வெறுமனே கடலை மாவு இல்ல அரிசி மாவு மட்டும் போட்டு குளிச்சுட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு இந்த எந்த ஸ்கின் இஷ்யூஸும் வராம நம்ம ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். இதை ட்ரை பண்ணுவோமா? இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். ஸோ இப்போ இந்த வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. நம்மளுடைய இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணிட்டு நம்மளோட சேனலை பற்றி சொல்லுங்க. தேங்க்யூ வெரி மச் ஃபார் சீயிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.